ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. வீடுகளில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு அருமையான சுவையில் பானிபூரி தயார் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பொருள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கி தர சொல்லி கேட்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அருமையான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் மைதா மாவு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வெறும் பொரியாகவே சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மாவை எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுறலாம். அந்த ரவை உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணி மட்டுமே சேர்த்து கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் கல் மேலே எடுத்து வச்சு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இன்னுமே நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். பிகினர்ஸ் கூட சுலபமாக இதை தயார் பண்ணலாம். அந்தளவுக்கு சுலபமான முறையில் தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு இல்லாமல் நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு கொடுத்துட்டேன். இது அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாவு எடுத்து நல்லா உருண்டிக்கோங்க. மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு வரமாவில், அதாவது வெறும் மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி உங்கள்கிட்ட பானிபூரி சைஸ்க்கு ஏதாவது மூடி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அலேக்கா தூக்குனிங்கன்னா அப்படியே பானிபூரி சைஸுக்கு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கரெக்டாக மாவு வந்துடும். இதை எண்ணெய் காய வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிறிஸ்பியான பானிபூரி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா வெறும் பானிபூரியாகவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதுக்கப்புறம் இந்த பானிபூரிக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோடு கூட கொஞ்சம் போல் மல்லித்தழை, புதினா தழை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் போல் கல்பாசி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வழுவழுப்பாக அரைச்சிட்டு தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கல்பாசியும் பட்டையும் சேர்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா, சாட் மசாலாலாம் தேவையே இல்லை. அந்தளவுக்கு ஃப்ளேவராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சீரகம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணக்கிக்கலாம். வணங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வடை போக நல்லா வணக்கிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு வச்சுருக்கிற இதை அந்த தாளிப்போடு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துடுவாங்க. கொதிக்க விடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி கொதிக்கிற குழம்போடு சேர்த்துடலாம். சேர்த்ததுமே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கெட்டிப்படும். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உருண்டையாக கட்டி விழுந்துடும். அதனால் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் மல்லித்தழை தூவி விட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம மசாலா பானிபூரியை தயார் பண்ணிட வேண்டியதான். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். வீடுகளில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம அருமையான சுவையில் செய்யலாம். இதில் கரம் மசாலாவோ சாட் மசாலாவோ எதுவுமே சேர்க்க கிடையாது. அவ்வளோ டேஸ்டியாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு அஜீரண ப்ராப்ளம் கூட எதுவுமே வராது. கடைகளில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. இன்றைக்கி பானிபூரியோட விலை கடைகளில் 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. வேஸ்ட்டாக நம்ம கடையில் கொடுக்கறதுக்கு அந்த காசுக்கு பொருட்களை வாங்கி வீட்டிலையே தயார் பண்ணால் 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம பொரிச்ச பானிபூரியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்டுடலாம். என்கிட்ட கார்ன் சிப்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை சேர்த்து அதோட நம்ம வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். பட்டாணி மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். உங்கள்கிட்ட பொரி மிக்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சேர்த்து கிளறி விடுங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான பானிபூரி, மசாலா பானிபூரி தயாராகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.